கொண்டாடும் விதமாக இப்போ கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி பல மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் போய் ரசிகர்களோட படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கமலா திரையரங்கில் இந்த 3வது வாரத்தை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் சும்மா தடபுடலான ஏற்பாடோட சூப்பரா அப்படி இந்த லீடர் அவர்களுடைய நடிப்பு, லெஜண்ட் அவர்களுடைய நடிப்பு ரசிகர்களுக்கெல்லாம் பிடிச்சி போய்
பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இப்போது 3வது வாரத்தை நோக்கி வெற்றி நடை போட்டுட்ருக்கு. இதற்கு காரணமாக இருந்த இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு தேட்டருக்கும் படம் பார்க்க போகும்போது ஒரு வித்தியாசமான கெட்டப்லேயோ இல்லை வித்தியாசமான ஒரு வாகனத்திலேயோ வருவேன். ஒட்டகத்தில் படம் பார்க்க வந்தேன், குதிரையில் வந்தேன், மாட்டு வண்டியில் வந்தேன், நுங்கு வண்டியில் வந்தேன். அந்த மாதிரி பல வகையான வித்தியாசமான வண்டியில் மக்களை கவருவதற்காக ரசிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி சைக்கிளில் வந்தேன். அது வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் சைக்கிளில் வந்தேன். நிறையா பேர் நினச்சாங்க விஜய் சாரை பார்த்து காப்பி அடிச்சிங்களா அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், நான் டெய்லியும் 5 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி நான் வடபழனி சைடில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது இந்த கமலா திரையரங்கில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா லீடர் படத்திற்காக ப்ரமோஷன் நடந்தது. அப்போ நான் சைக்கிளில் இருக்கும்போது இதை பார்த்துட்டு சரின்னு உள்ளே வந்துட்டேன். இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் விஜய் சாரை காப்பி அடித்து தான் இன்றைக்கி நான் படம் பார்க்குறதுக்கு வந்தேன், சைக்கிளில் வந்தேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நான் விஜய் சாரோட ரசிகன். விஜய் சார் அவர்கள் இப்போது சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனதுனால அந்த இடம் வெற்றி இடமாக இருக்குது. அதனால் அந்த வெற்றி இடத்தை நிரப்புவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான், படிப்படியாக முன்னேறி வந்தவர் தான் இந்த லீடர் அவர்கள். இந்த திரையுலகில் விஜய் அவர்கள் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்பும் நமது லெஜண்ட் அவர்கள் லீடர் படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு இடத்தை தொட்டிருக்கிறார். அதற்கு விஜய் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒருவேளை விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, நம்ம போகிறது அந்த இடம் காலியாக இருக்குது, அதனால் லெஜண்ட் அவர்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சாரா என்னவோ. அதனால தான் விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் தலைவன் லீடர் அவர்களுக்கு, லெஜண்ட் அவர்களுக்கு நீங்கள் ஒரு அருமையான பாதையை விட்டுட்டு போயிருக்கீங்க. அந்த பாதையை லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் பின்தொடர்ந்துட்டு தான் வருவார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் சைக்கிளில் வந்தது, நான் விஜய் சாரை லவ் பண்ணிட்டு இருக்கிறவன். நன்றி நன்றி. நான் விஜய் சாரை லவ் பண்ணிட்டு இருக்கிறாள், அவரோட ரசிகன் நான். அதனால விஜய் சார் என்னென்ன பண்ணாரோ அதுதான் கடந்த சில நாட்களாக நானும் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் அவரோட ரசிகன். இப்போ பாருங்க, துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் இந்த கூலுன்னு செயின் போட்டிருப்பாரு. அதுலேருந்து நான் அவரோட ரசிகன். அதனால தான் இந்த கூலுன்ற செயின் போட்டுட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேர் அதை தவறாக சித்தரித்து, என்ன இவன் நான் ஏதோ விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் போல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால் அவர் என்னென்ன செய்கிறாரோ அவருடைய வசனங்கள் அதெல்லாம் பேசி தான் இன்றைக்கி நான் பிரபலமாக இருந்துட்டு இருக்கேன். அதனால் விஜய் சார், ஐ லவ் யூ. விஜய் சார், ஐ லவ் யூ. விஜய் சார், ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அது வேற இருக்கா, இதுவா? தம்பிங்களா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம்பா. இங்க விளையாட்டு பண்றதுக்கு வேலை இல்ல, புரியுதா? ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நமக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால அந்த வெற்றியை கொண்டாடி இருக்காங்க.
இந்த நேரத்தில் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் ஊர்வலம் போகும்போது அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறது, தர்பூசை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல லீடரோட ரசிகர்கள், லெஜண்டோட ரசிகர்கள் கட்டுக்கோப்போட இருக்கிறவங்க. அதனால அங்கே பண்ணுற வேலையை இங்கே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, அது மட்டும் இல்லை இன்னைக்கு அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்களா இப்ப கூட பாருங்க, விஜய் சார் ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போதே கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி போடுற மாதிரி அதே மாதிரி இங்க போடுறீங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்க விஜய் சாரோட ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் மட்டும் அப்படி பண்ணுங்க. இது லீடர் அவர்களுடைய, லெஜண்ட் அவருடைய ரசிகர்கள். நாங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருப்போம். லீடர்